வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலா மிஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக 2023 நடந்தது ஃபுல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேருந்தும் கேட்கப்பட்ட யூனிட் 8. அப்போ வந்து யூனிட் 8 இருந்தது. இப்போ வந்து நம்மளுக்கு யூனிட் 6 இருக்குது. யூனிட் 6 பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. நம்மளுக்கு வெயிட்டேஜ் அதிகம் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கேட்குறதுக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் எல்லா கொஸ்டினுமே வந்து முக்கியமானது. ஏன்னா மாடலேஷன் முக்கியம். ஸோ அந்த யூனிட் 6 பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த்தாகவும் இருக்கும் அண்டு மேலோட்டமாகவும் இருக்கும். நீங்கள் இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாம்லேயுமே வந்து பார்த்துருக்கலாம். இப்போ எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம அடுத்தடுத்து போகிறத கண்டிப்பாக ரிவிஷன் மாதிரி பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், மற்ற எல்லா எக்ஸாமாக இருக்கட்டும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் பணுவல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 10 வரும். 10 தான் இரும்பு கடலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. எது வரலாற்று புதினத்தில் அமையாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவகாமி சபதம், யவனராணி, செம்பியன் செல்வி, சுந்தரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எது ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா சுந்தரி தான் வரும். இந்த சுந்தரி நூல் தான் வந்து வரலாறு நூல்கள் இல்லாததில் வரும். நீங்கள் முக்கியமாக இதெல்லாம் வந்து எத்திக்ஸ் 11th 12th எத்திக்ஸில் பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரிஞ்சிருக்கும். சேக்கிழார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரோட நூல்களை தான் வந்து சேக்கிழார் மூல நூல் அப்படின்னு மூல இலக்கியம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்தது பாருங்க, 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, சிஎன் அண்ணாதுரை. இந்து திருமணம் சட்டம் நீங்கள் இந்த வருஷத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். 1967 அண்ணாதுரை 67, 68, 69 வந்து இருந்திருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது, 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, காஞ்சிபுரம். அவங்களோட சொந்த ஊர்லேயே தான் வந்து முதலொட்டி நிற்கும் போது அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அடுத்தது, தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதி கட்சியை தான் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 1916ஆம் ஆண்டு. ரொம்ப முக்கியமானது அண்ட் ரிப்பீட்டட் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1971. நம்மளுக்கு பெரியார், அண்ணாதுரை இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1971. அடுத்தது, சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அதற்கு பாரதி பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பொழுது பாரதிக்கு என்ன வயசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து எட்டயபுர மன்னர். அவரோட 11வது வயசில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது நம்மளுக்கு தமிழ் புக்கிலையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமாக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, விவிலியம். விவிலியத்துக்கு அடுத்ததாக தான் வந்து திருக்குறள் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்க, குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடும்பம் என்கிற சொல் வந்து திருக்குறளில் தான் வந்து முதல்ல இடம்பெற்றது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, குறள் கொடுத்துட்டு அதுக்கான பொருளையும் கொடுத்துட்டு சரியாக பொருந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குறளை பார்ப்போம். அந்தனர் என்போர் அறவேர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பொருள் பாருங்கள், ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாட்டினையே ஒழுக்க வரம்பிருக்கும் பிராமணன் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது தமிழ்நாட்டில் ஆய்விற்குரியதன்று. அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைபிடித்தானா இல்லையா என்பதே அதன் ஆய்விற்குரியதாகும். ஆகவே அவ்வொழுக்கத்தினாலேயே அவன் உயிர் குலத்தான் ஆவான் என்பதும் அது கெட்ட விட்டது தாழ்ந்த குலத்தான் ஆவான் என்பதும் தமிழ் நூல் முடிப்பாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக பொருந்தலை. அதாவது அறநெறி உள்ளவர்கள் அந்தனர் அப்படின்னு தான் வந்து வரும். ஸோ இது வந்து தவறானது. அடுத்தது பாருங்கள், கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேப்போ கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து வரப்பிருப்பாங்க. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள், பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1, பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2, திவாகர முதலியார் புதல்வர் பிங்கள முனிவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரியானது. ஸோ கூற்று 1, கூற்று 2 சரி. அடுத்தது, தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் 3 அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல்கள் மூலம் 3 அதிகாரத்துக்கு 27 இயல்கள் வந்து இருக்கும். அடுத்தது, சீனாவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் ராஜேந்திர சோழன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட டேஷ் ஊக்
ஊக்குவிப்பதற்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தென்னிந்திய விடுதலை சங்கம் வந்து எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை காக்கிறதுக்காக அப்படின்னு வந்துடும். நீதி கட்சி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்களை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வள்ளலாரும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அவங்கள பற்றி கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, சன்மார்க்க போதினி கொடுத்துருக்காங்க. அடுத்தது சமரச வேத பாடசாலை, அடுத்தது ஜீவகாருண்ய பாடசாலை, அடுத்தது சமரச கல்வி நிலையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதில் வந்து சன்மார்க்க போதினியும் சமரச பாடசாலை இது 2 தான் வந்து வரும். ஜீவகாருண்யம் வந்து அவங்களோட இதாக இருந்தாலும், ஆனால் ஜீவகாருண்ய பாடசாலை வந்து வராது. அப்போ 1, 2 சரி. அடுத்தது பாருங்க, கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்டோபர் 17, 1799 வந்து வரும். எங்கே தூக்குப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கயத்தாரில் வந்து கட்டபொம்மனை வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க. அதே மாதிரி சிவசுப்பிரமணியம் அவர்களை வந்து நாகலாபுரத்தில் வந்து ஏற்றிருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, திராவிட மாவோ என அறியப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிஎன் அண்ணாதுரை அவர்கள். அடுத்தது, தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, 13 வருஷம் வரும். ஏன்னா நடுவில் சுயாட்சி வேட்பாளர் வந்து இருந்திருப்பாங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, 13 வருடங்கள் தான். நெக்ஸ்ட் பாருங்க, ஈவே ராமசாமி 1924ஆம் ஆண்டு வைக்கம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வைக்கம் போராட்டம் கேரளாவில் கோயில் கருவளைக்குள் ஈழவர்களை அனுமதிக்க தான் வந்து பெரியார் வந்து மேற்கொண்டிருப்பாரு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சங்ககால துறைமுகம்னா புகார், கொர்க்கை, தொண்டிவரும். உறையூருங்கிறது தஞ்சையோட தலைநகராக இருந்திருக்குமே தவிர அது வந்து துறைமுகம் வந்து இருந்திருக்காது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, மன்னனை இறை என்று குறிப்பிடும் வார்த்தையை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்ச ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருவள்ளுவர். திருக்குறளில் மன்னனை வந்து இறைவனுக்கு சமமாக வந்து போற்றிருப்பார். அடுத்தது, தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜாஜி. ஒத்துழையாமை இயக்கம் நடத்தும் போது இவர் தான் வந்து தமிழ்நாட்டில் தலைமை ஏற்றிருப்பார். அடுத்தது, 1927ஆம் ஆண்டில் காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். இது பற்றிய விபரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யங் இந்தியா. ஸோ காந்தியடிகளோட பத்திரிகையும் அந்த பத்திரிகையில் யாரோடதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு புக்கில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை பற்றி காந்தியடிகள் 2 நியூஸ் பேப்பரில் குறிப்பிட்டிருப்பாங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, சிஎன் அண்ணாதுரை. ஸோ கருணாநிதி அவர்கள்லாம் வந்து அண்ணாதுரைக்கு அடுத்தது தான் வந்துருவாங்க. காமராஜரும் வந்து காங்கிரஸில் உள்ளவங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான். அடுத்தது பாருங்கள், எப்போது ஈவே ராமசாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தில் தொடங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1926, 1925 பெரியார் வந்து காங்கிரஸை விட்டு விலகி இருப்பார். அடுத்த வருஷம் சுயமரியாதை இயக்கத்தை வந்து தோற்றுவித்திருப்பாங்க. அடுத்தது பாருங்க, திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனை நூங்கு இல். இதில் இந்த குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சொல்வன்மை அப்படின்னு வரும். ஸோ நம்ம குறளை வந்து படிக்கிறதும் இல்லாமல் அந்த குறள் எந்த அதிகாரத்தில் வரும் அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஸோ யூனிட் 6ல் வர நம்மளுக்கு திருக்குறள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தமிழில் கொடுத்துருக்க 20 அதிகாரத்துலேருந்து மட்டுமே வந்து வராது. புக்கில் எங்கெங்கெல்லாம் திருக்குறள் கொடுத்துருக்காங்களோ அந்த குறள் வந்து எந்த அதிகாரம், அதுக்கான பொருள் எல்லாத்தையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு எதுவென திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வமும் விளைச்சலும் தான் ஒரு நல்ல நாட்டுக்கு அழகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அடுத்தது பாருங்க, பின்வரும் கூற்றுக்கு பொருத்தமான குறளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மரங்கள் தமக்காக வாழாது பிறருக்காகவே வாழ்கின்றன. இந்த ஜீவன்களுக்கு மனிதர்கள் செய்யும் கொடுமை இழித்து பறித்தும் வெட்டியும் வளைத்தும் உடைத்தும் முடமாக்கி விடுகிறார்கள். அடியோடு வெட்டி அழித்தே விடுகிறார்களே. இப்படி கொடுமை செய்யும் மனிதர்களுக்கு தாவரங்கள் புகட்டும் பாடம் ஒப்பற்று உயர்ந்த பாடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பொருத்தமான குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்துவிடல். நம்மளுக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் நம்ம திரும்பி நல்லது செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான பொருள் வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது எல்லா நூலையுமே வந்து ஜி. போப் மொழிபெயர்த்திருந்தாலும் முதல்ல மொழிபெயர்த்தது திருக்குறள் தான். அடுத்தது பாருங்க, பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக இவரால் ஆக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருஞான சம்பந்தர் தான். எத்திக்ஸில் கொடுத்துருப்பாங்க. பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக திருஞான சம்பந்தரால் ஆக்கப்பட்டிருக்கும். அடுத்தது, ஒருவனை ஒருவன் அடுத்தலும் தொலைத்தலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இடைக்குன்றூர் கிழார். ஒருவனை ஒருவன் அடுத்தலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை. நெக்ஸ்ட் பாருங்க, வைகுண்ட சாமிகளை பற்றி கேட்டிருக்காங்க. வைகுண்ட சாமிகளோட அன்பு கொடி பற்றிய சரியான தகவல் கேட்டிருக்காங்க. ஸோ வைகுண்ட சாமிகள் ஒரு இஸ்லாமிய திருத்தவாதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறானது. அடுத்தது, தன்னை பின்பற்றியவர்களை அன்பு கோடி மக்கள் என்று அழைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி. அடுத்தது, சுவாமிகளை பின்பற்றுபவர்கள் இன்றளவும் அன்பு கொடியை ஏற்கின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 3 சரி. முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பெரியார், அண்ணா. அடுத்தது வந்து நம்மளுக்கு வள்ளலாரை பற்றி முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்தணும். அடுத்தது வைகுண்ட சுவாமிகள் அவர்கள், தனிநாயகம் அடிகளார் இப்படின்னு முக்கியமாக தமிழ் நாட்டில் உள்ள சீர்திருத்தவாதிகள், அரசியல் கட்சிகள் இதை பற்றி நம்ம நல்லா முக்கியமாக பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்கள், கட்சிகளும் அதை தோற்றுவித்தவங்களும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ திராவிடம் இல்லம் யார் தோற்றுவிட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடேசன் அவர்கள் வந்து தோற்றுவித்திருப்பாங்க. அடுத்தது, தொழிலாளன் அப்படின்னாலே நம்மளுக்கு சிங்காரவேலர், கம்யூனிஸ்ட், ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட். அடுத்தது, தனித்தமிழ் இயக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மறைமடி அடிகள் தோற்றுவிட்டிருப்பாரு. அதே மாதிரி ஜீவசரித சுருக்கம் அப்படிங்கிறத இரட்டைமலை சீனிவாசன். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தம் மக்கள் அறிவுடைமை தான் மண்ணுயிர்க்கு இனிமை. மக்களை விட அவங்களோட பெற்ற மக்கள் வந்து அறிவாக இருக்கிறது மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது அப்படின்னு திருக்குறள் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அறிவுடையோர் கூட வந்து ஒப்பிட்டிருப்பாரு. இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமானது. தொட்டனைத்து ஊரு மணற்கேணி இந்த மாதிரியான சில முக்கியமான குறள்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்கப்படுகிறது. ஸோ ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் வந்து அறிவுடையோருக்கு வந்து ஒப்பிட்டு கூறுவார். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அரசர்களை பற்றியும் அவர்களுக்கான நூல் அல்லது கல்வெட்டுகள் அப்படி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இளஞ்சேட் சென்னி, மாங்குளம் வந்து தமிழ் புராமை கல்வெட்டு, அதனால படிச்சிருப்போம். அதே மாதிரி உத்திரங்கண்ணனார் வந்து பட்டினப்பாலை வந்திருக்கும். வேலூர் குல சிற்றரசியார்னா வியன்வரம். இளஞ்சேட் சென்னி வந்து செங்குட்டுவன் அப்படிங்கிறது வந்து தவறானது, பார்த்தாலே தெரியுது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கேப்டன் லட்சுமி செகல் எங்கு பிறந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னைன்னு வரும். நம்மளுக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றின ஒரு பாடம் வந்து தமிழ் புக்கில் இருக்கும். ஸோ அதிலேயே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. கேப்டன் லட்சுமி செகல் அவர்கள் வந்து INA இந்திய நேஷனல் ஆர்மியோட பெண்கள் பிரிவுக்கு வந்து தலைவராக வந்து இருந்திருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறர் பொருள் விரும்பாமையை தான் வந்து ஒருவரோட செல்வம் வந்து குறையாமல் இருக்கிறதுக்கான வழி என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த செல்வம், கல்வி, அறிவுடைமை இந்த பற்றின ஒரு அதிகாரம் எல்லாமே வந்து முக்கியமானது. அடுத்து பாருங்கள், அப்பரின் சமண மதத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தர்மசேனர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் தான் அவங்க வந்து சைவராக வந்து இது பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது தான். மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர்போரில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. இதுவும் சரிதான். அப்போ கூற்று காரணம் சரியாக விளக்குகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், 1578 கோவாவில் வெளியிட்ட தமிழ் புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தம்பிரான் வணக்கம். கோவாவில் 1578 வெளியிட்டிருப்பாங்க. இது கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, வேட்டுவர் கூட ஒப்பிடுகிறார். அதாவது தகாத செயல்களில் ஈடுபவர் வந்து ஒரு புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு பறவைகளை வேட்டையாடுபவரோட வள்ளுவர் வந்து ஒப்பிட்டிருப்பார். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மழலை சொல். குழலினிது யாழினிது என்பர் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்கள், எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதை வச்சிருக்கிறவங்க ஏறு போன்றவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
படை குடி கூழ் இது வரும். அடுத்தது அமைச்சு நட்பு அரண் இதுவும் வரும். அஞ்சாமை ஈகை கல்வி ஆள்பவர் அப்படின்னு வரும்போது இது 2 தான் கரெக்டாக வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2 மட்டும் சரியானது. அடுத்தது பாருங்கள், நாமம் கெட கெடுநோய் என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னு வரும். காமம் வெகுளி மயக்கம் இது 3 தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், 8 தொகையும் 10 பாட்டும் ஏறத்தாழ டேஷ் பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2400 பாடல்கள் கொண்டுள்ளது. இதே மாதிரி சங்க இலக்கியத்தில் மொத்தம் எத்தனை அடிகள் இருக்கும்? ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஒடுக்கப்பட்டுள்ள மக்களின் கருத்துக்களை வட்டமேஜை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வட்டமேஜை மாநாடு பார்த்தீங்கன்னா 1930 நம்மளுக்கு ஆரம்பித்து 3 மாநாடு நடந்திருக்கும். பங்கேற்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தான். அதில் 2வது வட்டமேஜை மாநாட்டில் மட்டும்தான் காந்தியடிகள் அதாவது காங்கிரஸ் ரெப்ரசன்ட் பண்ணி பங்கேற்றிருப்பாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி இரட்டைமலை சீனிவாசன். இவர்கள் அம்பேத்கர் கூட பங்கேற்றிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது காரணம் பாலை நிலத்த மக்கள் விலங்குகளை வளர்த்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 5 நில பாலைத்தனையும் ஒன்று இதுலேயும் மக்கள் குடியிருப்பாங்க. ஆனால் விலங்குகளை வளர்த்ததால் மட்டுமே அவங்க குடியிருந்திருக்க மாட்டாங்க. அப்போது ஏ சரி, ஆனால் ஆர் தவறானது. அடுத்தது பாருங்கள், நீதி கட்சியை பொறுத்த மட்டில் எந்த கூற்றெல்லாம் சரியானவை? ஃபர்ஸ்ட் பாருங்கள், நீதி கட்சி சமயங்களுக்கான மானியங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவிற்கு கொண்டு வர முற்பட்டது, சரியானது. அடுத்தது பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகையில் தொடக்க கல்வியை நீடித்தது, சரியானது. அது மட்டும் இல்லாமல் நீதி கட்சி தான் முதல்ல மதிய உணவு திட்டத்தை 1000 விளக்கு தொகுதியில் நடைமுறைப்படுத்தி பார்த்துருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், சிறு தொழில்களுக்கு கடன் வழங்கியதுன்னு கொடுத்துருக்காங்க, தவறானது. அடுத்தது முஸ்லீம்களுக்கான தனி இட ஒதுக்கீட்டை கூறியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறானது. அப்போ 1, 2 கரெக்ட், சரியானது. பார்ப்போம். ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 சரி. அடுத்தது பாருங்கள், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக திரித்த குரல் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஔவையார். நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளில் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளில் ஒரு செய்தி தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், தவறானது. ஃபர்ஸ்ட்டு சரியானது பார்ப்போம். குமரகுருபரர் தனது பாடலில் பைந்தமிழ் பின்சென்றே பசுங்கொண்டலே என்று திருமழிசை ஆழ்வாரை புகழ்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது சரியானது தான். அடுத்தது நம்மாழ்வார் சடம் என்னும் வாயுவை சினந்து அடக்கியமையால் சடகோபர் என அழைக்கப்படுகிறார், இதுவும் சரியானது. அடுத்தது பாருங்கள், குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் மேல் கண்ணினும் சிறுதாம்பு என்னும் பாடலை பாடியுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2023 இத்தனை கொஸ்டின்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமாக ஒவ்வொரு யூனிட்லேருந்து கேட்ட ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸை பார்ப்போம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.